ஹாய். எம்டி ஸ்டொமக்ல காலையில் எழுந்த உடனே டீ காஃபி சாப்பிடலாமாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கான பதில் நான் பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. நைட்ல பொதுவாகவே நம்ம டிஃபனு இல்ல ரைஸ் ஏதோ ஒன்று நம்ம டின்னர் முடிக்கிறோம் இல்லையா? முடிச்சதுக்கு அப்புறம் அதோட காலையில தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த லாங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேப்புக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. பெரும்பாலும் பீப்புள் நைட்ல சாப்பிட மாட்டாங்க, சில பேர் விட்டுருங்க. ஆனா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். காலையில நம்ம எடுக்கிறது பிரேக்ஃபாஸ்ட். இப்போ பொதுவாகவே இந்த முஸ்லிம்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரம்ஜான் பண்டிகை முன்னாடி நோன்பு இருப்பாங்க. காலையில இருந்து 4:30 மணிக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா 6:30 மணிக்கு நோன்பு திறப்பாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த குடல் எல்லாம் இன்டெஸ்டைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கி உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா என்ன சொல்றது, ஒரு மாதிரியே பார்த்தீங்கன்னா அமுங்கி இருக்கும். ஏன்னா எதுவுமே நம்ம போடல. அப்போ இந்த நோன்பு திறக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பேரிச்சம்பழத்தை முதல்ல சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், லிக்விட் ஐட்டம்ஸ், கஞ்சி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. காரணம் ஏன் அப்படின்னா அந்த குடல் பூ மாதிரி மலரும். ஹார்டா பாத்தீங்கன்னா எடுத்தோடனே பிரியாணி சாப்பிடுறது, சிக்கன் பீஸை பாத்தீங்கன்னா வாயில பாத்தீங்கன்னா போட்டு நுழைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோக் குடிக்கிறது, பெப்சி குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெருசா ஹார்டா பண்ண மாட்டாங்க. என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா பேரிச்சம்பழம், இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸா பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. நீங்க காலையில வெறும் வயிற்றுல அதே கணக்கு தான். வெறும் வயிற்றுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளும் நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க. எடுத்த உடனே காலையில நீங்க டீ குடிக்கிறீங்க அப்படின்னா டீல நம்ம உடம்புக்கு நல்லது பண்றதுக்கு 0.001% எதுவுமே கிடையாது. காஃபிலையும் அதே தான். இப்ப நம்ம செல்லுக்கு தள்ள முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் இருக்கிற செல்லுக்கு சீக்கிரமா வயசாகணும், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஐடியா கொடுங்க அப்படின்னா நீங்க டீ காஃபி குடிக்கலாம் வெறும் வயிற்றுல. இந்த தொண்டையில இருந்து இந்த பைப் லைன்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா பைப்பு தான். டோட்டலா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி மோர். கேஸ்ட்ரிக் அசிடிட்டி, இன்டைஜஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் வரதுக்கு மெயின் ரீசன் வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் வயிற்றுல தண்ணி குடிங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. டீ காஃபி குடிக்கிறத வெறும் வயிற்றுல அவாய்ட் பண்ணுங்க. நீங்க அப்படி குடிக்கணும் அப்படின்னா மத்தியான டைம்ல இல்ல ஈவினிங் ஹவர்ஸ்ல தாராளமா எடுத்துக்கலாம். அப்ப வெறும் வயிற்றுல என்ன சாப்பிடலாம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் லைட் டிஃபனா ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா தொண்டை நிறைய சாப்பிடுறது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. லைட்டா பாத்தீங்கன்னா அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய டேவை ஹெல்த்தியா எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.